இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணனை இந்த ஊர் எப்படி பாக்குதோ அப்படிதானே அண்ணியும் பாப்பாங்க. நாட்டியப்பள்ளி திறப்பு விழாவுக்கு ஊர் பெரியவங்க, குழந்தைங்களோட அப்பா அம்மா எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்படி ஒரு பொது இடத்துல அண்ணி ஆடுறது நல்லாவா இருக்கும்? காசுக்காக இந்த அம்மா வந்து ஆடுதுன்னு சொல்ல மாட்டாங்களா? அது அண்ணனுக்கு தானே அசிங்கம். இது கூடவா அன்னைக்கு தெரியல? ஏதோ மாயா சொன்னதுனாலதான் ஆடுனு சொன்னா என்ன அர்த்தம்? பத்மா, ஏற்கனவே இங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இதுல நீ வேற எண்ணெய் ஊத்துறியா? நான் என்ன இல்லாத பொல்லாததையா சொல்லிட்டு இருக்கேன்? நீங்க சும்மா சும்மா குறுக்க பேசாம இருங்க. எல்லாமே அக்காவுக்கும் தெரியும். இந்த மாயா தான் பெரியப்பா கிட்ட சொல்லிக்கலான்னு தைரியம் கொடுத்ததும் இவங்களுக்கும் கொஞ்சம் துணிச்சல் வந்து மாமா கிட்ட அனுமதியே வாங்காம ஆடிட்டாங்க. ஆனா இப்ப மாமாக்கு தானே சங்கடம். அது பொது இடம், அங்க நிக்க முடியாம அப்படியே அவமானத்திலே கிளம்பி வந்துட்டாரு. ஏய், அடங்க மாட்டியா நீ? என்ன அக்காவுக்கு ஒத்து உதிரியா நீ? ஏங்க, மாமா அங்க இருந்து கிளம்பி வந்தது எனக்கு பார்க்கும்போது மனசு கேட்கல, அதனாலதான் நான் பேசுறேன். மாமா அசிங்கப்பட்டா இப்ப உங்களுக்கு பரவாயில்லையா? தப்பு பண்ணிட்டேன்னு அண்ணி மன்னிப்பு கேக்குறாங்க. ஆனா அண்ணன் மனசு எப்படி ஆறும்? இன்னைக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு மறுபடியும் மாயா சொன்னா, சீனு சொன்னான்னு சொல்லி நாளைக்கே நாட்டிய பள்ளியில ஆட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இல்லங்க, இனிமே நாட்டிய பள்ளி பக்கம் கூட நான் போக மாட்டேன். எக்காரணத்து கொண்டும் நாட்டியம் ஆட மாட்டேன். கால சலங்கையும் கட்ட மாட்டேன். அண்ணி, இதை நீங்க இப்படி வாய் வார்த்தையா சொன்னா எப்படி? இதை எப்படி அண்ணனால ஏத்துக்க முடியும்? ஏய், சத்தியமா சொல்றேங்க, இனி நான் நாட்டியமும் ஆட மாட்டேன், என் கால சலங்கையும் கட்ட மாட்டேன். இது நான் கும்பிடுற சாமி மேல சத்தியம்.